Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஸோ Miui 13 கஸ்டம் ரோம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கரெக்டாக சொல்லிடணும். ஸோ எல்லா ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒரு சில ஃபோனுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 பீட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த பீட்டா ரிலீஸ் ஆன அந்த ஓஎஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே போர்ட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன் செட் ஆகிற மாதிரி அப்படி போர்ட்டிங் பண்ணும்போது நமக்கு ஒரு சில ஃபோன் மட்டும் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்தந்த ஃபோனுக்குலாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 கஸ்டம் ரோம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 கஸ்டம் ரோம் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து ஒரே ஒரு சேஃப்டியான மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து TWRPO இல்லை RS பாக்ஸோ வந்துட்டு முதல்ல உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் நார்மலாக வந்து Miui 12.5 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃபோனுக்கு கஸ்டம் ரோம் வந்து Miui 13 இருக்குது. நான் ட்ரை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தா ஒரு ஓன் ரிஸ்க் தான். ஆனால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100% ரிஸ்க் வந்து இருக்குது. ஸோ அப்படி என்ன ரிஸ்க் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் சாதாரணமாக ஆரஞ்ச் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறக்கே நம்ம ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம ஃபோனோட ஃபைலாம் பேக்கப் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட அன்லாக் பண்ணணும். ஸோ பூட்லோட அன்லாக் பண்ணணும் ஃபோன் ஃபார்மெட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா ஆரஞ்ச் பாக்ஸில் TWRP ஃப்ளாஷ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து கஸ்டம் ரோம் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் ஃபோன் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த Miui 13 கிளாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மொபைல், அந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி Miui 13 கஸ்டம் ரோம், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு TWRP ஆரஞ்ச் பாக்ஸ் இருந்தால் போதும் நம்ம ஃப்ளாஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கேன். ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா Android 12. ஸோ இந்த Android 12 நான் வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெக்கவரி சாஃப்ட்வேர் இருந்திருக்கணும். ஒன்றும் இல்லை ஆரஞ்ச் பாக்ஸ் இருக்கணும், இல்லை வந்து TWRP வந்துருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆரஞ்ச் பாக்ஸ் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஷட் டவுன் பண்ணணும். ஃபோன் ஷட் டவுன் ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணும்போது வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தா ரெக்கவரி வந்து போகும். ஸோ ஆரஞ்ச் பாக்ஸ். ஸோ உங்கள் ஃபோனை இப்போ நீங்கள் இப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆரஞ்ச் பாக்ஸ் வந்து வராது. ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்ன போது ஆரஞ்ச் பாக்ஸ் தனியாக வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தா ஆரஞ்ச் பாக்ஸ் வந்து தனியாக வரும். நீங்கள் எதுவுமே ஃப்ளாஷ் பண்ணாமல் 2 பட்டன் அமுத்தினா அது வேறு மாதிரி ரெக்கவரி மட்டும் தான் போகும். அங்கே போய் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆரஞ்ச் பாக்ஸோ இல்லை TWRP ஃப்ளாஷ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இந்த 2 பட்டன் அமுத்தணும், மற்றபடி அமுத்தக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைப்புன்னு இருக்கும். ஸோ வைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்துட்டு டெவிநாட் கேட்சே சிஸ்டம், அதுக்கப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இந்த 4 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெண்டார் வந்து எப்பவுமே கொடுக்க மாட்டேன். கொடுத்தா வந்து ஒரு டைம் ஓஎஸ் வந்து நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரிஜினல் ஓஎஸே ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபோனுக்கு வந்து வெண்டார் வந்து நான் கொடுக்க மாட்டேன். ஓகே, ஜஸ்ட் ஸ்வைப் டவுன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேச்சர் வைப் ஆயிடுச்சு. தென் பேக் வரலாம். பேக் வந்ததுக்கப்புறம் ஃபார்ம் டேட்டா மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் பேக் வரலாம். ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண கஸ்டம் ரோம் ஃபைலை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் வந்து இல்லை. ஸோ நான் டேட்டா கேபிள் மூலமாக வந்துட்டு அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. டேட்டா கேபிள் மூலமாக வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஓடிஜி மூலமாக பண்ணல. ஸோ ஓடிஜி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓடிஜி பென் ட்ரைவ் மூலம் பண்ணல. உங்கள்கிட்ட மெமரி கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மெமரி கார்டில் டேரெக்டாக வந்து ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ இந்த Redmi K20 மெமரி கார்டும் போட முடியாது. ஸோ மெமரி கார்டு சப்போர்ட் இல்லை. தென் அதுக்கப்புறம் இந்த ஓடிஜி எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இன்டர்னல் மெமரியில் வந்துட்டு நாங்கள் ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஓகே, நமக்கு காப்பி பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஃபைல் வந்து வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட்டு செலக்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு இன்ஸ்டால்னு இருக்குது, கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே, இது வந்து பார்த்தா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ரீபூட் சிஸ்டம் என்ஜாய். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் ஆகும்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தா வைப் கேட்ச் வந்துருக்கும். ஸ்வைப் டு வைப் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் சிஸ்டம் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13. ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் இந்த மாதிரி வந்துருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தா ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸ்டார்ட். சூப்பர், கூகுள் சர்வீஸ் வந்துருக்கு. ஸோ தேவையில்லாமல் நான் கூகுள் ஆப்லாம் ஃப்ளாஷ் பண்ண தேவையில்லை. லொக்கேஷன் ஆஃப். ஸோ ஸ்மூத்னஸ் வந்து இங்கே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே யூஸ் பண்ணும்போதே ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்கு. ஸோ பேட்டர்ன் பின் எனக்கு எதுவும் வேண்டாம். சரி, ஓகே, பின். ஓகே, இந்த ரோம் நான் பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ செட்டிங்ஸ் போகலாம். செட்டிங்ஸில் மை டிவைஸ், எஸ். ஸோ கைஸ் இங்கே வந்து பாருங்கள், MIUI 13 நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் நேம் வந்து பார்த்தா Redmi K20. ஸோ Redmi K20ல் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13 வந்து அஃபிஷியலாக ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். Redmi K20 4000 mAh Snapdragon 730. ஸோ ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னா வந்துட்டு எஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இந்த நியூ ஃபைல் மேனேஜர் இருக்கா? எஸ். ஓகே, நமக்கு அந்த MIUI 13ஓட நியூ ஃபைல் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ எல்லா ஃபோன்லையும் இந்த ஃபைல் மேனேஜர் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேவலமாக இருந்துச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டு. இப்போ வந்து பாருங்கள். ஓகே, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அனிமேஷன் இருக்காது. பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டீட்டெயில் சேஞ்சஸ் வந்து நம்ம நாளைக்கு வீடியோ வந்து போடுறேன். சின்ன கேப் எடுத்துக்கிட்டேன். அந்த கேப்பில் வந்து பார்த்தா கொஞ்சம் ஆப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கெஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ சூப்பராக வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் MIUI 13 தான். பட்டு கொஞ்சம் ஸ்மூத் இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு செட்டப் பண்ணிட்டுருக்கோம். ஒன்ஸ் நம்ம ஆப்பெல்லாம் வந்து லோட் பண்ணிட்டு ஜிமெயிலில் சைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீபூட் ஒன்று போட்டோம்னா வைங்களேன், சும்மா நச்சுன்னு ஸ்மூத் வந்து ஆயிரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு சின்ன ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் அந்தளவுக்கு வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஸோ எனக்கே தெரியும் கொஞ்சம் யூஸ் பண்ண வந்து கம்மியாயிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பீட்டா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேபிள் வந்து யூஸ் பண்ணல. ஸோ பீட்டாவில் வந்து பார்த்தா கண்டிப்பாக பக் வந்து இருக்கும். அதனால் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு இதில் வந்து பார்த்தா MIUI டெய்லர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஸ்டாக் டெய்லர் போட்டு கேவலம் அசிங்கப்படுத்தாமல் MIUI டெய்லர் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தா அந்தளவுக்கு எதுவுமே கொடுக்கல. இவ்வளோ தான் ஆப்ஸ் மொத்தமாகவே. ஸோ கஸ்டம் ரோம்னால வந்து பார்த்தா ஆப்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். யூடியூப் எல்லாம் நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். மற்றபடி வந்து இப்போ எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு டெடிக்கேட்டான வீடியோ வந்து போடுறேன். MIUI 12.5 vs MIUI 13 வந்து வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக MIUI 13 வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த MIUI 13 வந்து பார்த்தீங்கன்னா Android 11 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. Android 12 தான். பட் நமக்கு வந்து பார்த்தா Android 11 பேஸ் பண்ண MIUI 13 வந்து நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் MIUI 13. ஸோ நாளைக்கு டெடிக்கேட்டான வீடியோ வந்து போடுறேன் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து MIUI 13 இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 13. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்மூத் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துருக்கு. ஸோ யூஸ் பண்ண கரெக்டாக செட் ஆகிக்குமா இல்லை வந்து ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக நாளைக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தா முடிஞ்சளவுக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5 vs MIUI 13. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ நம்ம எப்படி வந்து கஸ்டமர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ட்ரை பண்ணுறதால உங்களோட செகண்டரி டிவைஸ் வச்சுன்னு அதில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட மெயின் டிவைஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கஸ்டமர் பற்றி பேசிக் தெரியுது அப்படின்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரிஜினல் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர் ரோம் போய் லாக் ஆனால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோம் வந்து முடியும். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் நான் மெயின் ரோமுக்கு வந்து வர முடியும் என்னால் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த இடம் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.